யாத்திராகமம் 9வது அதிகாரம் 20-21 பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, நல்ல எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, அதாவது கர்த்தருடைய வார்த்தையில விசுவாசம் வைத்தானோ, கர்த்தருடைய வார்த்தையை நம்பிக்கை வைத்தானோ, அவன் பாக்கியவானா இருப்பான். ஆமென், ஹalleluya. ஒரு விஷயம் கூட வாசி 20. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான். ஆமென், ஹalleluya. கர்த்தருடைய வார்த்தைக்கு எவன் பயப்பட்டானோ அவனுடைய மிருக ஜீவன்களையும் மனுஷர்களையும் வீட்டுக்குள்ள போக சொன்னான். இனி 21 வாசி. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வெளியில விட்டான். இதை நல்லா புரிஞ்சுக்கணும். மனுஷனால் கிரகிக்க முடியாத ஒரு காரியத்தை மோசே சொல்லுகிறான். மனுஷனால் விசுவாசிக்க முடியாத ஒரு வார்த்தையை மோசே சொல்லுகிறான். இந்த உலகத்தில் இது நடக்குமா நடக்காதா, இதெல்லாம் எங்க நடக்க போகுதுன்னு சிந்திக்கிறது போல ஒரு காரியத்தை மோசே சொல்லுகிறான். அப்ப உலகத்துல விசுவாசிக்க முடியாத, யோசிக்க முடியாத, சிந்திக்க முடியாத இது எப்படி நடக்கும், இது இயற்கைக்கு அப்பாற்பட்டது என்று சொல்லி விசுவாசிக்காதவர்களும் உண்டு. ஐயோ, இது எபிரேயரின் தேவனுடைய ஊழியக்காரன் மோசே சொன்னா அது நடக்கும் என்று விசுவாசித்தவர்களும் உண்டு. ஆமென். அப்ப அந்த கூட்டத்தில் 2 இருக்கு, இந்த இடத்திலே 2 இருக்கு, நம்முடைய திருச்சபையிலே 2 இருக்கு, உலகத்தில் உள்ள கிறிஸ்தவர்களிலே 2 இருக்கு. ஆமென், ஹalleluya. ஐயோ, தேவ பிள்ளை சொன்னா அது அப்படியே நடக்கும் தெரியுமா? ஆண்டவருடைய பலிபீடத்திலிருந்து ஒரு நாள் ராபோஜன பந்தி நடத்தும் போது மேல சபையில நின்று சொன்ன வார்த்தை கனி அற்று போகும் சொல்ல சொன்னார். நான் சொன்னேன், என்னுடைய சொந்தத்தில் உள்ள ஒரு சகோதரியை பார்த்து சொல்லி 1 இயர் கழியல்ல மூத்த பிள்ளை ஆக்சிடென்ட்ல செத்து. ஆமே, இன்னும் அடிக்கிட்டே போகலாம். இதை ஏன் தருகிறேன் என்றால், இப்ப இருக்கிற சந்ததிகள் இதை அறிய வேண்டும். இப்ப இருக்கிற வாலிப பிள்ளைகள் இதை புரிய வேண்டும். இப்ப இருக்கிற இந்த வாலிப தங்கச்சி, வாலிப தம்பிகள் எல்லாம் இதை தெரிய வேண்டும். கர்த்தருடைய சமூகத்திலிருந்து ஒரு வார்த்தை வந்தால் அது இன்றல்ல, நாளை அல்ல, நாளைய மறுதினம் நிச்சயமாக அது நிறைவேறாது போகாது. அது ஆசீர்வாதத்திற்குரிய வார்த்தையா இருந்தாலும் சாபத்துக்குரிய வார்த்தையா இருந்தாலும் அது வந்தால் அது வந்ததுதான், அது விழுந்தால் அது விழுந்ததுதான். கர்த்தருடைய வார்த்தை ஒருபோதும் பொய் ஆகாது. பொய் செல்வதற்கு அவர் மனுஷரும் அல்ல, அவர் மனம் மாறுவதற்கு அவர் மனுஷ குமாரனும் அல்ல. இதை நல்ல யோசித்து பார்க்க வேண்டும். இந்த மோசே சொன்னது விசுவாசிக்க முடியாதுதான். உலகத்தில் இருக்கிறவர்களுக்கு அது விசுவாசிக்க முடியாது. ஆனாலோ தேவனுக்குள்ள இருக்கிறவர்களுக்கு அது விசுவாசிக்க கூட. அதை நம்பிக்கை வைத்து, அந்த வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து விசுவாசத்தில் பலப்பட்டால் நிச்சயமாக கர்த்தர் செய்ய வேண்டிய காரியத்தை நமக்கு செய்ய வல்லவராயிருக்கிறார். அப்படி என்னதான் சொல்லிட்டா வாசியுங்கள் பார்ப்போம். 17 இருந்து 26 வரை ஒவ்வொரு வசனமாக வாசிக்க வேண்டும். 17வது வசனத்திலிருந்து ஒவ்வொரு வசனமாக வாசிக்கணும். நீ என் ஜனங்களை போக விடாமல். யாரை பார்த்து சொல்லுகிறான்? பார்வோனை பார்த்து சொல்லுகிறான். அன்று ஒரு ராஜாவை பார்த்து ஒரு வார்த்தை சொன்னால் அந்த ஜனங்களுக்கெல்லாம் அது பிரதிஷ்டப்படுகிறது. அது ஜனங்களுக்கெல்லாம் சொன்னது போல அது நடக்கிறது. எடுத்துக்கொள்ளுங்கள், நினிவே பட்டணத்தில் யோனா போனான். அவன் அந்த நடுப்பகுதியில் போய் நின்று இதோ 40 நாளைக்குள் நினிவே கவிழ்த்து போடப்படும் என்று அவன் சொல்லிட்டு போனான். இந்த சங்கதி ராஜாவின் காதில் விழுந்ததும் ராஜா கட்டளை பிறப்பிக்கிறார்.
ஆடாகிலோ மாடாகிலோ ஒரு மிருக ஜீவன்காகிலோ மனுஷனாகிலோ பச்சை தண்ணி கூட நாக்கில் வைக்க கூடாது. 3 நாள் இரவும் பகலும் கர்த்தருடைய சமூகத்தில் உட்காருங்கள், கர்த்தர் மனம் இறங்குவார் என்று சொன்னார். இதே போல் ராஜாவிடம் ஒரு செய்தி போய் எட்டினால் அந்த காலத்தில் எல்லா ஜனங்களுக்கும் அந்த செய்தி போய் எட்டுகிறது என்று அர்த்தம். இந்த ராஜாவோடு இந்த மோசே சொல்லுகிறார், ராஜாவே, இன்னும் நீர் எங்கள் ஜனங்களை எங்கள் தேவனை ஆராதிக்க விடாமல் இருந்தால், மோசே, நீ என் ஜனங்களை போக விடாமல் இன்னும் அவர்களுக்கு விரோதமாய் உன்னை உயர்த்துகிறாயா? எகிப்து தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். மோசே சொல்லுகிறான், இதுவரைக்கும் பெய்யாத கல்மழை. அவங்க நினைச்சிருப்பாங்க இன்னைக்கு நமக்கு ஆலங்கட்டி மழை கல்மழை எல்லாம் பெய்கிறது, இது வேற ஒரு கல்மழை பெய்யும், இதே போல ஒரு கல்லு மழை பெய்யும். இந்த உலகத்தில் பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற வாலிப பிள்ளைகள், ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கிற இரு மாப்புள்ள பிள்ளைகள், ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிற அதாவது நிர்விசாரம் உள்ள ஜனங்கள் எல்லாம் நடக்காதுதான் நடக்க போகிறது. இனி என்ன நடக்கும், ஏது நடக்கும்? ஆண்டவருடைய வார்த்தையை கேட்பதற்கு அது பரிகாசம் போல இருக்கும். இல்ல இது எப்படி நடக்கும், எங்க நடக்கும் என்கிற சிந்தனை உடையவர்களாய் இருக்கக்கூடும். ஆண்டவராகிய தேவன் இன்று நம்மை பார்த்து சொல்லுகிறார், நோ. ஆண்டவராகிய தேவன் அக்கினியில் நின்று கொண்டு அவருடைய தாசனாகிய மோசையை அழைப்பித்தது உண்மையானால், ஆண்டவராகிய தேவனுடைய பிள்ளையை மோசையை அழைப்பித்தது உண்மையானால், மோசையுடைய ஒரு சொல்லும் கீழே விழாது, மோசையுடைய ஒரு சொல்லும் கீழே விழாது. அது விழுந்தால் அதனுடைய பிரதிபலனை அடையாமல் அது போவதில்லை. இந்த ராஜாவை பார்த்து சொல்லுகிறார், இதுவரைக்கும் காணாத, இதுவரைக்கும் நீ யோசிக்காத, இதுவரைக்கும் நீ சிந்திக்காத கல்மழையும் அக்கினியும் பெய்ய போகுது என்று சொன்னார். பாருங்கள், எகிப்தில் தோன்றிய நாள் முதல் இதுவரைக்கும் அதில் பெய்யாத மிகவும் கொடிய கல்மழை நாளை இந்நேரம் பெய்ய பண்ணுவேன். இப்பொழுதே ஆள் அனுப்பி உன் மிருக ஜீவன்களையும் வெளியில் உனக்கு இருக்கிற யாவையும் சேர்த்துக்கொள். வீட்டிலே சேர்க்கப்படாமல் வெளியில் இருக்கும் ஒவ்வொரு மனிதரும் மிருக ஜீவனும் செத்து போகத்தக்கதாய் அந்த கல்மழை பெய்யும் என்று எபிரேயரின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல் என்றார். நல்ல புரியணும். சின்ன காரியம்தான். இன்னைக்கு பாருங்கள், மனம் திரும்புங்கள், தாய் தகப்பனை கனவீனப்படுத்தாதீர்கள், அப்பாவுடைய வார்த்தைக்கு ஏளனம் செய்யாதீர்கள், அம்மாவுடைய வார்த்தையை ஏளனம் செய்யாதீர்கள். ஆண்டவருடைய வார்த்தையை ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவர் இதை செய்ய போகிறார், ஆண்டவர் இதை செய்து விடுவார், ஆண்டவர் இதை கடிந்து கொண்டு விடுவார், ஆண்டவர் இதை உதாசீனப்படுத்தி விடுவார் என்கிற செய்தியை சொல்லி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள், பைபிள் வாசியுங்கள், அதிகாலை ஜெபம் செய்யுங்கள், இந்த குடும்ப ஜெபம் செய்யுங்கள்னா யாரு செய்கிறார்கள்? பிள்ளைகள் பெற்றோரிடம் இருந்து செய்கிறார்கள். பெற்றோருடைய வார்த்தைக்கு பயந்து ஏதாவது சொல்லி போடுவார்கள் என்கிற பயத்தில் இருக்கிறார்கள். புருஷன்மார்கள் இனி இவள் ஏதாவது நிம்மதியா இருக்க விட மாட்டாள் என்று வந்திருக்கிறார்கள். சில மனைவிமார்கள் இவருக்கு வேலை இல்லை என்று சொல்லி வந்திருக்கிறார்கள். அதிகாலை ஜெபம் இந்த மழை நேரத்தில் அது எங்க பாஸ்டர்? சும்மா இருப்பீர பாஸ்டர்? அது ஒரு மூடிட்டு ஒரு உறிஞ்சு மூடிட்டு பிள்ளைகிட்ட கிடந்தா ஒரு மறியல் இந்த பக்கம், புருஷன்கிட்ட கிடந்தா இங்க ஒரு மறியல், மனைவிட்ட கிடந்தா அங்க ஒரு மறியல், இழுத்து போத்து பிடிச்சிட்டு ஒரு பா வடிவத்தில், இல்லைங்க ஒரு இசட்டு வடிவத்தில், இல்லைங்க ஒரு டா வடிவத்தில், இல்லைங்க ஒரு டூ வடிவத்தில் அப்படி உறங்கிற நேரம் சும்மா இருப்பா? எத்தனை மாசத்தை பிறகு இப்போ கொஞ்சம் நிம்மதியா உறங்க என்று சொல்லுகிற குடும்பங்கள் இருக்கிறீர்கள் இந்த இடத்துல. அப்ப நல்லா புரிஞ்சுக்கணும், சின்ன காரியத்தை தான் செய்ய சொல்லிடும். பாருங்க, அடுத்த வசனத்தை வாசிங்க. பார்வோனுடைய ஊழியக்காரரில் எவன், பார்வோனுடைய ஊழியக்காரனில் எவன்
கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ. அப்ப அம்மாவுக்கு கீழ்ப்படியல்ல, அப்பாவுக்கு கீழ்ப்படியல்ல, ஊழியக்காரருக்கு கீழ்ப்படியல்ல, இல்ல ஆசிரியருக்கு கீழ்ப்படியல்லன்னா கர்த்தருக்கு பயப்படாத திமிரு பிடிச்ச கழுதைகள். எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ, வாசி, எவன் கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டானோ அவன் தன் வேலைக்காரரையும் தன் மிருக ஜீவன்களையும் வீடுகளுக்கு ஓடி வர பண்ணினான், வீடுகளுக்குள்ள ஓடி வர பண்ணினான். ஆமென். பயப்பட்டவர்கள், கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டவர்கள், மோசேயுடைய வார்த்தைக்கு பயப்பட்டவர்கள், மோசே சொன்ன தீர்க்க தரிசனத்துக்கு பயப்பட்டவர்கள், மோசே சொன்ன வார்த்தைக்கு பயப்பட்டவர்கள் அத்தனை பேரும் மிருக ஜீவன்களையும் அவனுடைய மனுஷர்களையும் வீட்டுக்குள்ள போய் சொன்ன. அடுத்த வசனத்தை பாருங்க. எவன் கர்த்தருடைய வார்த்தையை மதியாமற் போனானோ, கர்த்தருடைய வார்த்தையை எவன் மதியாம போனானோ, கர்த்தருடைய வார்த்தையை எவன் மதியாம போனானோ, ஊழியக்காரன் மூலமாக கர்த்தருடைய வார்த்தையை வார்த்தையை விசுவாசிக்காதவன், நம்பிக்கை வைக்காதவன் மிருக ஜீவன்களில் வெளியில விட்டிருந்து. சின்ன காரியம்தான், மோசே சொன்னது சின்ன காரியம்தான். நீ என்னுடைய வார்த்தையை கேட்டு மிருக ஜீவன்களையும் மனுஷனை என்ன செய், உள்ள விடு. அதே மாதிரிதான் இன்னைக்கும் கர்த்தர் நம்மை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசித்து குடும்பத்திலேயும், அதாவது வீட்டிலே பெற்றோருக்கும் சபைக்கும் கீழ்ப்படிந்து உள்ள பிள்ளையாய் இருங்கள் என்று. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. அப்ப பிள்ளைகள் சொன்னா ஆண்டவர்கள் சமூகத்துல நம்ம எல்லாரும் பிள்ளைகள். அதனால சின்ன பிள்ளைகளுக்கு மட்டும்தான் சொல்லி நினைச்சிடக்கூடாது, பெரியவர்களுக்கும் சேர்த்து சொல்லுகிற வார்த்தை. ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வெளியில விட்டார்கள். என்ன வருது பார்ப்போம். மற்றவர்கள் பயந்தார்கள். கர்த்தருடைய எபிரேயரின் தேவனாகிய கர்த்தருடைய வார்த்தைக்கு பயந்தார்கள். இவர்கள் பயப்படல. அதாவது கர்த்தருடைய வார்த்தையில் அவர்கள் நம்பிக்கை வைத்தார்கள். இவர்கள் நிர்விசாரம் பண்ணினார்கள். என்ன நடந்தது தெரியுமா? என்ன நடந்தது தெரியுமா? கல்மழை பெஞ்சது. கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி, கர்த்தருடைய வார்த்தையின்படி கல்மழையும் அக்கினியும் பெய்தது. இதுவரைக்கும் தேசம் கண்டிராத, இதுவரைக்கும் தேசம் கண்டிராத, இதுவரைக்கும் கண்டிராத கல்மழை பெய்தது. வாசி அடுத்தது. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை, அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்களின் மேலும், மிருக ஜீவன்களின் மேலும், அப்பொழுது கர்த்தர் மோசே நோக்கி, எகிப்து தேசம் எங்கும் மனிதர் மேலும் மிருக ஜீவன்கள் மேலும் எகிப்து தேசத்திற்கிற சகலவித பயிர் வகைகள் மேலும் கல்மழையை பெய்ய உன் கையை வானத்துக்கு நேராக நீட்டி என்றார். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த இடத்துல ஒரு சின்ன ரகசியம் இருக்கு, சொல்லித்தராத ரகசியம் சொல்லித்தாரேன். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. என்ன தப்பு நினைச்சப்படாது. அப்ப எல்லாம் இந்த பாஸ்டர் தான் காரணம்னு நினைச்சிடப்படாது. எங்கி சொல்லிதாரேன். நினைச்ச மாட்டேன்னு சொல்றவங்க எல்லாம் கையை வைத்து ஒரு அல்லையிலே சொல்லுங்க பாப்போம். நினைச்சப்படாது. ஆமென். அது கட்டாயத்தின் பிரகாரமா செய்கிறது. ஆமென். இப்ப ஆண்டவராகிய தேவன் மோசேயிட்ட பார்த்து சொன்னார், இப்படி எல்லாம் செய்வேன்னு சொன்னார். ஒரு எச்சரிப்பு, ஒரு எச்சரிப்பு. யாருக்கு? பார்வோனுக்கும் பார்வோனுடைய ஜனங்களுக்கும் ஒரு எச்சரிப்பு. இந்த எச்சரிப்புக்கு கீழ்ப்படிஞ்சிருந்தா கல்மழையும் வர வேண்டிய அவசியம் இல்லை, காது மழையும் வர வேண்டிய அவசியம் இல்லை. கீழ்ப்படியல்ல. இப்ப திரும்பவும் மோசே பார்த்து ஆண்டவர் சொல்றார், இந்த பிரகாரமா இந்த கல்மழையும் அக்கினியும் பெய்யும்படி கையை நீட்டுன்னு சொல்றார். எச்சரிக்கிற மனுஷனை கொண்டுதான் இரண்டாவதும் வேண்டுதல் வைக்க செய்வார். ஆண்டவர் ஒரு எச்சரிக்கை தாராருன்னா அதற்கு மனம் மாறாட்டா திரும்பவும் யார் மூலமா எச்சரிச்சாரோ அவங்கள்ட்ட சொல்லுவாரு, இந்த வேண்டுதலை செய்யன்னு சொல்லுவார். ஆனாலும் மோசே இன்னும் கொஞ்ச நாள், இதுக்கு தான் நமக்கு ஒரு ஞாபகம் வருது. ரெண்டு அத்தி மரம், ஒன்னு வழி அருகே, ஒன்னு தோட்டத்துல.
ஒன்று வழியருகு, ஒன்று தோட்டத்தில். வழியருகு நின்னது சொன்னதை என்ன செஞ்சது? பட்டு போச்சு. ஏன் பட்டுது? ஏன் அதை சபிச்சாரு? ஏன் சபிச்சாரு? என்ன கனி? இந்த அத்திமரத்தை ஒரு ஒரு விசுவாச பிள்ளைகளுடைய குடும்ப, அதாவது வீடா எடுத்துக்கலாம், ஒரு சபையாட்டம் எடுத்துக்கலாம். இன்னைக்கு நமக்கு ஒரு வீடா எடுத்துருவோம். ஒரு வீடு, அந்த வீட்டில் வந்தார் என்னுடைய பிள்ளைக்கு வீடு, என்னுடைய பிள்ளைக்கு வீடு. அங்க போறாரு, அங்க போன கனி இல்லை. அம்மைக்கு பிள்ளைய கீழ்ப்படியல்ல, புருஷனுக்கு மனைவி கீழ்ப்படியல்ல, மனைவி புருஷனுக்கு கீழ்ப்படியல்ல. அங்கு ஒரு ஒற்றுமை இல்லை, அங்கு கனியே இல்லை. புறஜாதிகள் தூற்றும்படியாய், புறஜாதிகள் தூசிக்கும்படியான நிர்விசாரம் அந்த வீட்டில் இருக்கு. ஆனா வீடு மாடி வீடு, 4 மாடி 5 மாடி 3 மாடி 1 மாடி வீடு. அது நல்ல நல்ல பளிங்கு கல்லெல்லாம் போட்டிருக்கோம், நல்ல நல்ல ஈட்டி மரத்திலே செய்து வச்சிருக்கோம். அதை தான் அந்த அத்தி மரம் நல்ல மரமும் கொழுப்புமாய் நின்று. ஆமே. ஆனா அதுல போய் பார்த்தாரு, அந்த வீட்டில் போய் பார்த்தார் ஆண்டவர், கனி இல்லை, சாட்சி உள்ள வீடு இல்லை, சபிச்சிட்டாரு. உடனே பட்டு போச்சு. ஆமே. ஆனா அதே சமயத்துல ஒரு தோட்டத்துல ஒரு அத்தி மரம் இருந்து, ஒரு சபைக்குள்ள ஒரு ஒரு விசுவாச குடும்பம் இருந்து, அந்த வீட்டுல போய் ஆண்டவராகிய தேவன் பார்த்தா அங்கும் கனி இல்லை. அப்போ உடனே சொன்னாரு, என்ன செஞ்சாரு? அந்த அந்த தோட்டத்தினுடைய உடமஸ்காரன் இதை வெட்டி போடுன்னு சொன்னார். அங்கே அந்த தோட்டக்காரன், ஐயா இன்னும் 1 வருஷம் நிக்கட்டு, நான் கொத்துகிறேன், வளம் போடுகிறேன், கொத்துறேன், வளம் போடுகிறேன், நீர் பாய்க்கிறேன், 1 வருஷம் கூட நிக்கட்டப்பான்னு என்ன செய்து இந்த தோட்டக்காரன் திறப்புல நின்னா விட்டுட்டு போயிட்டாரு. ஆமென். இன்னும் 1 வருஷம் தாண்டி வந்து பார்த்து, இன்னும் அது கனி கொடாம இருந்தா இனி தோட்டக்காரனை பார்த்து பிரயோஜனம் இல்லை. அவர் விழிப்பார், டே தோட்டக்காரா, இங்க வாடா, ஐயரே சொல்லுடா, பட்டு போய் சொல்லுடா, இல்லைங்க நான் சொல்லிடுவேன் என்று சொல்லி அவர் தோட்டக்காரனை எச்சரிப்பார். ஏன்னா தெருவில் நின்ன அத்திமரம் இல்ல, தோட்டத்தில் நின்ன அத்திமரம். அந்த தோட்டத்தின் அத்திமரத்திற்கு யார் பொறுப்பாளி? தோட்டத்தின் உடைமைக்காரன். ஆமென். அப்ப நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும், இந்த மோசையை கொண்டு அந்த ஜனங்களுக்கு எச்சரிக்கை வைத்தார். ஆமென். என்ன பாரு, எச்சரிக்கை செய்தார். எச்சரித்தது அவன் கீழ்ப்படியாதது நிமித்தம். பாதி பேர் என்ன செய்யல, கீழ்ப்படியல்ல. திரும்ப மோசே விழிச்சு, இன்ன பிரகாரம் இது நடக்கும்படி உன் கைய நீட்டுன்னு சொன்னார். அதுக்கப்புறம் அவனுக்கு என்ன செய்ய முடியாது, என்ன செய்ய முடியாது, ஆண்டவரேன்னு விழிச்ச முடியாது. கையை நீட்டுனா கல்மலை பெஞ்சது. அப்படியே வெளியில நின்ன மனுஷனும் மிருக ஜீவன்களும் செத்து போச்சு. ஆமென். எப்படி போச்சு? செத்து போச்சு. மனுஷனும் மிருக ஜீவன் என்ன செத்து போச்சு. ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருக்கு பயப்பட்டு, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டு, வார்த்தையின் மேல நம்பிக்கை வைத்து விசுவாசித்தவர்களுடைய வீட்டில இருந்த மிருகத்தையும் மனுஷனையும் கர்த்தருடைய வாத அழித்து போடல. ஆமென். விசுவாசிக்காமல் யாழனம் பண்ணி பாப்போம் 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 ஒன்னும் இல்லை, இந்த ஞாயிற்றுக்கிழமை போண்டா, இந்த உபவாச கூட்டத்துக்கு போண்டா, அதுக்கு ஒரு காரணம், அதுக்கு ஒரு சூழ்நிலை, அது என்னதாவது ஒரு தலை, இந்த வானத்திலிருந்து அந்த சந்திரன் உடைஞ்சு தலையில விழுந்தது போல ஒரு காரணத்தை சொல்லி ஆண்டவரை அசிங்கப்படுத்துகிற கூட்டத்தில் இருந்தால் அது உபத்திரவம் தான். ஆமென் சொல்லலாமே, ஆமென் சொல்லலாமே. ஹல்லேலூயா. பாருங்க, அப்பொழுது மோசே நோக்கி ஏவுதீசான். அப்படியே மோசே தன் கோலை வானத்துக்கு நீட்டினான். அப்பொழுது நீட்டினான். மோசே கோலை வானத்துக்கு நேர் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் இடி முழக்கங்களையும் கல்மழையையும் அனுப்பினார். அக்கினி தரையில் மேல் வேகமாய் ஓடிட்டு எகிப்து தேசத்தின் மேல் கர்த்தர் கல்மழையை பெய்ய பண்ணினார். வந்தது, புலி வருது, புலி வருது, புலி வருது, புலி வருது. ஒரு கவட சொல்லிதார்,
அப்ப என்ன செய்யாது, மறக்காது. ஒருத்தன் இருந்தான, ஒருத்தன் உங்க பாஸ்டர் போல ஒருத்தன் வச்சுங்களேன், ஒரு ஒரு மதிக்கட்டவனை போல, பிழைச்ச தெரியாதவனை போல, எப்படி பிழைச்ச தெரியாதவனை போல ஒருத்தன் இருந்தான். அவனுக்கு ஒரு விளையாட்டு போல தோணுச்சு. ஏன்னா அவன் சொல்லக்கு ஒரு காரணம். அதுக்கு தான் நான் சொல்ல வந்தேன், என்னையும் கேட்க கதை போல இல்லை, இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமான கதை. ஆமென். அவன் சொல்லக்கு காரணம் என்னன்னா, புலி வருது புலி வருதுன்னு டெய்லி சொல்லுவானா. சொல்லக்கு காரணம், மலை உச்சியின் மேல ஒரு புலி வாரதும் போறதுமா இருந்திருக்கு, வரதும் போறதுமா. இவனுக்கு கண்ணுக்கு மட்டும் தெரியுது, இவனுக்கு கண்ணு மட்டும் என்ன தெரியுது, புலி வாரது தெரியுது. உடனே புலி வருதுடோ, புலி வருதுடோ. ஜனங்கள் எல்லாம் பயந்து ஓடிச்சினான், பயந்து ஓடிச்சினான். ஆனா புலி வரல. அதே போல உங்க பாஸ்டர், ஆண்டவருடைய வருகை என்ன வருது, ஆண்டவர் தண்டிச்சிருவாரு. ஒழுங்கா உபவாச கூட்டத்தை அட்டன் பண்ணு, முழிரவை அட்டன் பண்ணு, ஞாயிற்றுக்கிழமை அட்டன் பண்ணுங்க அட்டன் பண்ணுங்கன்னு. இல்லைங்க கர்த்தர் நமக்கு தண்டிச்சிருவாரு, இதோ கர்த்தர் வருகிறாருன்னு கத்திட்டு. ஆனா ஆண்டவர் வரல. வந்தாரா? தண்டிச்சாரா? ஒன்னும் செய்யல, ஒன்னும் செய்யல. மறுநாள் பாக்கிய இவனுக்கு கண்ணுக்கு தெரியுது புலி ஒண்ணு இறங்கி வாரது. கொஞ்சம் ஒரு நாள் கொஞ்சம் வந்து, அடுத்து கொஞ்சம் கூட வந்து புலி வருதே புலி வருதேன்னு சொல்லிச்சு, திரும்ப ஓடிச்சுன்னு. இப்படி கொஞ்சம் நாள் சொல்லிட்டே இருக்கான். சொல்லிட்டே இருந்தோன்னா இந்த ஜனங்கள் எல்லாம் என்ன செஞ்சிருமா, இவன் பைத்தியக்காரன், இவன் பைத்தியாரு, இவன் சொல்லிட்டு தான் இருப்பான், இவன் கிறுக்கை. எப்படி? இவன் கிறுக்கை, இவன் கல்லை, இவன் கல்லை, இவன் சொல்லிட்டே இருக்கான். ஆனா அவனுக்கு கண்ணுக்கு தெரியுது, அப்பப்ப புலி மலையை விட்டு கொஞ்சம் மாறதும் போறதுமா இருக்குது, அவனுக்கு தெரியுது. இந்த புலி வாரதுனாலேயாக இவன் எச்சரிக்கை கொடுக்கிறான். ஆனா ஊர்காரங்களுக்கு என்ன ஏமாந்துட்டோம். என்னைக்கும் இவர் இப்படிதான் சொல்லியாரு, என்னைக்கும் இப்படிதான் சொல்லியாரு, ஏமாந்துட்டோம். தெரியுமா, ஒரு நாள் இந்த இவனுக்கும் தெரியாம இந்த புலி இறங்கி கிட்ட வந்தது. கிட்ட வந்தோன்னா புலி வருதுடே புலி வருதுடேன்னு இவன் ஓடிட்டான். மற்ற கிறுக்கை இவன் என்னையும் சொல்லி போறான். புலி வந்து அத்தனை பேரையும் அடிச்சு கீறி என்ன செஞ்சுன்னு தெரியுமா? அது வேற ஒன்றும் தின்னல. ஒரு மனுஷனங்கி என்ன செய்யலாம், புல் சதையும் தின்னி போடலாம், புள்ளி இறைச்சியும் தின்னிடலாம், அதுக்கு போதும். நிறைய மனுஷர் இருக்கணும், அந்த காட்டுல வேலை செய்ய வந்த நிறைய மனுஷர் இருக்கணும். அதனால இறைச்சி ஒன்றும் அதுக்கு பிடிச்சல, அது கீறி கூம்பையும் ஈரலையும் தின்னிட்டு போச்சு. அப்ப எல்லா ஈரலையும் கூம்பையும் தின்னி அதை அப்படி நாக்கே ஒரு சுழத்திட்டு போச்சுதான், வாலிய முறுக்கிட்டு. யாரு? பிசாசு. ஊழியக்காரனுடைய வார்த்தைக்கு நீங்கள் பயநடுக்கம் இல்லாவிட்டால், ஊழியக்காரன் ஆண்டவருடைய வாதத்தில் நின்று தருகிற ஒவ்வொரு வார்த்தைக்கும் நம்பிக்கை வைக்காவிட்டால், விசுவாசம் வைக்காவிட்டால், பயத்தோடு நடுக்கத்தோடு அதை ஏற்றுக்கொள்ளாமல் நிர்விசாரமா இருந்தால் ஒரு நாள் புலி வந்துடும். ஆண்டவருடைய வார்த்தைக்கு பயந்தவர்கள், நம்பிக்கை வைத்தவர்கள், விசுவாசித்தவர்கள் பாதுகாக்கப்பட்டு வாசிங்க. அப்ப கல்மலையும் கல்மலையோடு கூட அக்னியும் மிகவும் கொடிதாயிருந்தது. எகிப்து தேசம் குடியேறப்பட்ட நாள் முதல் அதில் அப்படி ஒருபோதும் உண்டானதில்லை. எகிப்து தேசம் எங்கு மனிதரையும் மிருக ஜீவனையும் வெளியில இருந்தவைகள் எவைகளோ அவைகள் எல்லாவற்றையும் அந்த கல்மலை அழித்து போட்டது. அது வெளியின் பயிர் வகைகளை எல்லாம் அழித்து வெளியின் மரங்களை எல்லாம் முறித்து போட்டது. இஸ்ரேல் புத்தர் இருந்த கோசேன் நாட்டில மாத்திரம் அந்த மழை பெய்யல. இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்த இடம் மட்டும் மழை பெய்யல. இப்ப ஒரு இது வருது பாருங்க. கோசேன் நாட்டில் இருந்தது யாரு? இஸ்ரவேல் ஜனங்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். இஸ்ரவேல் ஜனங்கள் யாரு? கிறிஸ்தவர்கள். கிறிஸ்தவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்னா பாதுகாக்கப்படுகிறார்கள், இதில் மாற்றமே இல்லை. அது பேர் கிறிஸ்தவனா இருக்கட்டு, பேர் கிறிஸ்தவனா இருக்கட்டு, உண்மையான கிறிஸ்தவனா இருக்கட்டு, கிறிஸ்தவுக்குள் வாழ்கிறவனா இருக்கட்டு, கிறிஸ்தவன் பாதுகாக்கப்படுகிறான்னா நிச்சயம் பாதுகாக்கப்படுகிறான், அழைக்கவும் படுகிறான். ஆனா பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துல போக முடியல. இந்த பாதுகாக்கப்பட்ட அத்தனை பேர் எங்க போக முடியல? எங்க போக முடியல? பாதுகாக்க பாலும் தேனும் ஊறிய கானான் தேசத்துல
போக முடியல. 2 பேரு இந்த இஸ்ரவேல் ஜனங்களாக அழைத்து கொண்டு போகப்பட்ட கிட்டத்தட்ட 50 லட்சம் பேர்ல 2 பேரை தவிர வேற யாரும் என்ன செய்யல, கானான் தேசத்துக்குள்ள பிரவேசிக்கல. எல்லாம் பாலைவனத்திலேயே சங்கரிக்கப்பட்டார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க, இப்ப இதுல ஒரு ரகசியம் இருக்கு. இந்த பாதுகாக்கப்பட்ட ஜனங்கள் என்ன தின்னணும்? இந்த எகிப்து தேசம் எங்கும் பயிர் வகைகள் என்னஞ்சது அழிஞ்சு போச்சு. பயிர் வகைகள் என்னஞ்சது அழிஞ்சு போயிட்டு. அப்ப ஆண்டவருடைய சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்ச பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுக்கணுமா கொடுக்கண்டாமா? கொடுக்கணும். 31 32 வாசிங்க பாப்போம். பாருங்க, 27 28 வாசித்துட்டு போவோம். அப்பொழுது பார்வோன் மோசேயும் ஆரோனையும் அழைப்பித்து, நான் இந்த முறை பாவம் செய்தேன். இன்னைக்கு இந்த கிறிஸ்தவர்களும் அப்படியே தான் இருக்காங்க. நம்ம கிறிஸ்தவர்கள், நம்ம சபையில் இல்ல, நம்ம கிறிஸ்தவர்கள் இயேசுவே இரட்சகர் என்று வாரினால் அறிக்கை எடுக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களும் ஒரு உபத்திரம் வந்துட்டா, ஒரு பாடு வந்துட்டா, ஒரு காய்ச்சல் வந்துட்டா, ஒரு காலு புண் வந்துட்டா, ஒரு கை புண் வந்துட்டா, ஒரு இடுப்பு வந்துட்டா, ஒரு மூக்கோலி வந்துட்டா, முதுகுல பருவு வந்துட்டா, இடுப்புல பருவு வந்துட்டா, ஒரு தலைவலி வந்துட்டா, ஒரு கண்ணவலி வந்துட்டா, ஒரு 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 ஏதாவது ஒன்று வந்துட்டா, ஆண்டவரே என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்கப்பா, என்ன மன்னிங்க இயேசுவே ஸ்தோத்திரம். அன்னைக்கு காலம் எழும்பி ஜெபம் பண்ணியதுன்னா குடும்ப ஜெபம் வாட்டி 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 வாட்டி, ஐயோ வாழ 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 இஞ்சேருங்க வாங்க, இஞ்சேருங்க வாங்க விழிச்சு கொண்டு வச்சு குடும்ப ஜெபம் பண்ணியதுன்னா பைபிள் வாசிக்கிறது அப்படி நடக்க. நான் உங்களை சொல்லல, கிறிஸ்தவர்களை சொல்றேன், நடக்கும். இதே போலதான் பார்வோம். இந்த கல்மலையும் அக்கினியும் இந்த பாட பார்த்த உடனே மோசே மோசே நிறுத்து, போதும் போதும், இனி நான் உங்களை ஆராதிக்க விடுகிறேன்னு சொன்னான். அடுத்த வசனத்தை வாசி. இது போதும், இது போதும், இந்த மகா இடி முழக்கங்களும், இதுக்கு இடி முழக்கங்களும் கல்மலை ஒளியும்படிக்கு கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள், நான் உங்களை போக விடுவேன், இனி உங்களுக்கு தடை இல்லை என்றான். போக விட்டானா? போக விட்டானா? கொஞ்ச நாள் கழியம்பா கல்மலை தீர்ந்து அக்கினி தீர்ந்து எல்லாம் தீர்ந்து, கஷ்டம் மாறிச்சு, நஷ்டம் மாறிச்சு, இடுப்பு வலி மாறிச்சு, மூக்கு வலி மாறிச்சு, மண்டவலி மாறிச்சு, ஒன்னும் இல்ல போலாம். சும்மா இருப்பியாளா? இன்னைக்கு பிரேயர் போல, நாளைக்கு போல. இன்னைக்கு என்ன மழை, அப்போ இனி பிள்ளை நனையணும், பிள்ளைக்கு ஜலதோஷம், மூப்பில் நனையணும், அவருக்கு ஜலதோஷம், பாட்டி நனையணும், பாட்டிக்கு ஜலதோஷம். எனக்கு ஐயோ இந்த மழை முட்டுவலில் காலெல்லாம் வாதம் போல இருக்கு. மழை முடுவலில் என் உடம்பெல்லாம் தூக்கி வாரி போடுது. அப்ப நீங்க எல்லாம் கஷ்டத்தில் இருந்து வந்தீங்களோ? இல்ல, கர்த்தருடைய வார்த்தையின் மேல் நம்பிக்கை வைத்து வந்தவர்கள். ஆமென், ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. மோசே சொல்றேன், நீர் செல்லூரு ஆனாலும் போக விட மாட்டேன். ஏன்னா கர்த்தர் அன்னையே சொல்லியாச்சு, இது வழங்கா கழுத்துள்ள ஜனங்கள் இஸ்ரேல் மற்ற பார்வோன் விட மாட்டான், நீ உன் வேலையை பாருன்னு சொன்னான். பாருங்க 31 32 வாசி பார்ப்போம். அப்பொழுது வார்கோதுமையும் கதிர் பயரும் சணலும் தாழ்பாருமா இருந்தது. அதனால் சணலும் வார்கோதுமையும் அழிக்கப்பட்டு போயிற்று, கோதுமையும் கம்பும் கதிர் விடாது இருந்ததால் அவைகள் அழிக்கப்படவில்லை. அப்ப கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நிச்சயமாக அவர் பாதுகாப்பார். கர்த்தருக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளை நிச்சயமா பாதுகாப்பார். பாருங்க, கீழ்ப்படிஞ்சதுனால அந்த அக்கினிக்கும் கல்மலைக்கும் பாதுகாத்தார். 2வது, சாப்பிடக்கு ஆகாரத்தை விட்டு வச்சிருக்கிறார். இதே போலதான் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளுக்கு நிச்சயமாக 1000 பேர் அரசாட்சி வச்சிருக்கிறார். அந்த பகுதிக்கு போகும் என்ன, இன்னும் ஒரு சின்ன பகுதி, நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு பகுதி தான். ஆமென். 2 ராஜாக்கள் 8 எடுத்து வச்சுங்க. 2 ராஜாக்கள் 8. ரெண்டு ராஜாக்கள் 8 எடுத்து வச்சுக்கங்க. பாருங்கள், அதுல ஒரு 2 ராஜாக்கள் 8ல ஒரு பாத்திரம் இருக்கு, சூனேமித்தியாள். ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாரு? சூனேமித்தியாள்.
அந்த அவளை யாருக்கெல்லாம் தெரியும்? பார்த்துட்டு இல்ல, நம்ம காதுல யாரெல்லாம் கேட்டிருக்கு. அவனுக்கு ஆசாரியன் யாரு? எங்க நம்ம பக்கத்து வீட்டுல இருக்க பாஸ்டரா? என்ன? எலிசா. ஆமென். எலிசாளுக்கும் அந்த சுன்னமேதியாளுக்கும் ஒரு சில காரியங்கள் நடக்குது. இப்ப நல்லா புரிஞ்சுங்க. நல்ல ஒரு இடம். கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சதுனால என்னெல்லாம் காரியங்கள் சம்பவிச்சுன்னு பாருங்களா. இந்த எலிசா ஊழியத்துக்காக இந்த ஸ்திரீயுடைய ஊருக்கு வந்தாராம். கதையை சொல்லிதான். ஊருக்கு வந்தாராம். இந்த ஊருக்கு வந்து ஊழியம் செய்துட்டே இருந்தாராம். இந்த ஊழியத்தை ஜெபத்தை கண்ட உடனே இந்த ஸ்திரீ சொன்னிச்சிருக்கா, ஐயோ இந்த நல்ல ஒரு மனுஷனா இருக்கான், தேவ மனுஷனை போல இருக்கான்னு இவளுக்கு வீட்டுல மேல் மாடிய குடும்பமான புருஷன் கேட்டு மேல் மாடியை கொடுத்துருக்கு. ஆமென். ஹல்லேலூயா. மேல் மாடி என்னத்தை கொடுத்துருக்கு? சாராயம் விற்க. அப்படிதானே? பின்ன கஞ்சா விற்க. அப்படிதானே? பின்ன நல்ல ஸ்லேடு, லிப்ஸ்டிக்கு, நல்ல ரோஸ் பவுடரு, என்ன பியூட்டிஷியனுக்குள்ள எல்லா சாதனம் விற்க. அப்படிதானே? என்னத்துக்கு சொல்லுமுங்க? பிரேயருக்கு கொடுத்துட்டான். அந்த மனுஷன் நடந்து ஒரு அன்னைக்கு பைக் உண்டா, கார் உண்டா, கழுது தான் உண்டு ஓட்டிட்டு வரகு. அப்போ வந்து ஊழியம் செஞ்ச உடனே, ஐயா நீங்க மேல் வீட்டில் தங்குங்கன்னு புருஷன் பெர்மிஷன் கேட்டு மேல் வீட்டை கொடுத்துட்டா. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ வரும்போதும் போகும்போதும் அவ என்ன செய்வா? அந்த மேல் வீட்டு அறையில தங்கிட்டு போவான். ஆமென். அப்ப இவ நல்ல சாப்பாடு குடிக்க, நல்ல போசிக்க, நல்ல உபசரிக்க, தங்க இடத்தையும் கொடுக்க. பிறகு ஒரு நாள் புருஷன் சொல்றா, இல்ல அவர் படுக்க ஒரு கட்டில கொடுக்கணும், அது மட்டும் இல்ல இருக்க ஒரு சேரை கொடுக்கணும், அவர் வச்சு ஏதாவது எழுதக்கோ படிக்கவோ என்ன செய்யணும், ஒரு மேசையும் கொடுக்கணும்னு வீட்டுக்கு மேல மாடியில இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி குடிக்க. ஆனா புருஷனுக்கு எப்படி இருந்தாரு? புருஷன் என்ன வயசு உடையவனா இருந்தான்? பஞ்சட்ட கலவை. பஞ்சட்ட கலவை. இவளும் வயசு சென்றவள். ஆமென். ஆமென். ஒரு நாள் இந்த எலிசா பார்க்கிறாரு. எலிசா என்ன இவ்வளவு போசிக்கா, இவ்வளவு நேசிக்கா, இவ்வளவு பாசமிக்கா, இவளுக்கு நான் என்னதையாவது செய்யணும், என்னதையாவது செய்யணும். அப்பதான் இந்த கேஆசியை விழிச்சு சொல்றார், அவளுக்கு நம்ம செய்ய வேண்டியது என்ன உண்டா? ராஜாவிட்டையோ இல்ல சேனாதிபதியிட்டையோ தலைவர் மாறிட்டியோ என்னதாவது சொல்லி என்னது சகாயம் வேணுமான்னு நம்மகிட்ட கேட்ட அந்த மாதிரி சொல்லுவோம். இப்ப வைப்புமா இல்லையா? ஆனா அந்த ஸ்திரீட்ட கேட்டப்போ அவ என்ன சொன்னான் தெரியுமா? நான் சுகமா இருக்கிறேன், எனக்கு ஆண்டவர் என்ன நல்லா வச்சிருக்கிறாரு. ஆனா அவளுக்கு குறை இருந்தா? அவளுக்கு குறை இருந்தா என்ன குறை? குழந்தை இல்லை. ஆமே. ஆனா அவ கேட்கல, ஆண்டவரே எனக்கு புத்திரவாகி இல்லைன்னு கேட்கல. அவ நான் சுகமா இருக்கேன், நீங்க ஊழியம் செய்துட்டு போங்க, நான் சுகமா இருக்கேன், உங்களை உபசரிக்கக்கூடிய வசதியோட இருக்கிறேன். அப்ப கேஸ் சொல்றான், இவ என்ன இல்லை, இவளுக்கு புத்திர பாக்கியம் இல்லை, அதனால ஒரு புத்திர பாக்கியத்தை பெற்றுக்கூடன்னு உடனே ஆசீர்வதிக்கிறான். அடுத்த அறுப்பு காலத்துக்குள்ள, அடுத்த 10 மாசத்துக்குள்ள ஒரு குழந்தைய அணைச்சிட்டு இருப்பேன்னு வார்த்தை கொடுக்கிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அடுத்த 10 மாசத்துல குழந்தை பிறந்தா பிறக்கலையா? ஏன் குழந்தை பிறந்து? உன்னை கற்பவனா குழந்தை பிறந்து அப்படித்தானே சொல்ல வாரியா? வார்த்தையை நம்பிக்கை வைத்தாள். எலிசா சொன்ன வார்த்தை என்ன? நம்பிக்கை வைத்தாள். இது உலகத்துக்கு அப்பாற்பட்ட காரியம், உலகத்தில் நடக்க முடியாத காரியம். வயசான கலவை, இவ கலவி. கிட்டத்தட்ட ஆபிரகாமும் சாராளும் போல கர்ப்ப பாத்திரம் செத்தாச்சு. அவனுடைய வயசு என்னஞ்சாச்சு, சென்றாச்சு. ஆனா அவ கர்ப்பம் தரிக்கிறாள். இன்னைக்கு உலகத்திலே இங்க ஒண்ணு சொல்லுவோம், மற்ற ஊழியக்காரர் அங்க வந்து போயிட்டு இருந்தாரு கேட்டியா? மற்றவரு அடிக்கடி வந்து போயிட்டு இருந்தாரு, அதனால என்னதோ சம்பவம் நடக்குது கேட்டியா? இந்த கலவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? கலவனுக்கு எப்படி பிள்ளை பிறக்கும்? என்னதோ சம்திங் ராங் நடக்குதுன்னு ஒரு கூட்டம் சொல்லும்,
ஒரு கூட்டம் தேவனுடைய மனுஷனை விசுவாசிக்கும். ஆமேன். அதான் கர்த்தர் வார்த்தையின் மேல பற்றுதலா இருக்கிறவன் பாக்கியவான், கர்த்தருடைய வார்த்தையின் மேல அசட்டியா இருக்கிறவன் சபிக்கப்பட்டவன். ஆமேன். எலிசாவுடைய வார்த்தையை விசுவாசித்தால் கர்ப்ப பாத்திரத்துல ஆசீர்வாதத்தை பெற்றாள். ஆமேன். சரி, இந்த குழந்தை பிறந்தது இல்லையா, கர்த்தருடைய வார்த்தையை, எலிசாவுடைய வார்த்தையை விசுவாசித்தால் பெற்றெடுத்தாள். ரெண்டாவது என்னன்னு தெரியுமா? இந்த குழந்தை செத்து போச்சு. குழந்தை செத்து போச்சு. நம்ம பிள்ளை செத்தா நம்ம என்ன செய்வோம்? அடக்கத்துக்குள்ள காரியத்தை பார்ப்போம் இல்லையா? அவ என்ன செஞ்சான்னு தெரியுமா? நான் வேண்டாம் வேண்டான்னு சொன்னேன், நான் கேட்டேனா? கேட்காம ஆண்டவர்கிட்ட ஆசீர்வாதத்தை வாங்கி தந்த தேவன் ஒரு மனுஷன் இருக்கிறான். அந்த கலவனை கண்டனைக்கு நாம் என்ன பார்த்துக்கான்னு சொல்லிட்டு சொல்லல. அந்த மனுஷன் நினைச்சா என் பிள்ளை உயிரோடு எழும்ப என்ன கொண்டு போய் கீழே கொண்டு கடத்திட்டோ இல்லை யாரையாவது விழிச்சு பாதுகாப்பு வச்சுட்டோ அவ போகல. அவன் என்ன செஞ்சான் தெரியுமா? நேர பிள்ளையை தூக்கிட்டு மேல் மறைக்கு போறான். இந்த எலிசா உறங்கின கட்டில கொண்டு கடத்தினான். ஆமென். ஹல்லேலூயா. நேர ஓடி போறா. சட 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 எங்க கழுதைக்கு மேல இருந்து அந்த கழுதையை ஓட்டிய வேலை கிட்ட சொல்லு, துரிதமா 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 பையாச்சு. அங்க போனோன்னு அங்க தூரத்துல கண்டோன்னு எலிசா சொல்றான், என்னதோ ஓடி வாரா, என்ன விஷயம்னு என்கிட்ட சொல்லலையே, ஆண்டவர் என்ன ஒன்னும் சொல்லலையே. அப்ப பாத்துங்க, இந்த சுனமித்தி அந்த ஸ்திரீ ஓடி பாரத கண்டோன்னு இவன் சொல்றான், ஆண்டவரே என்கிட்ட சொல்ல மறந்துட்டாரோ, யான் என்ன காரியம்னு சொல்லலேன்னு. இன்னைக்குள்ள ஜனங்களை என்ன செய்யுமா, நான் என் பிள்ளை செத்துன்னு போறேன், அவ செல்லலையும் பிரச்சனை, பக்கத்து வீட்டு பிள்ளை செத்துன்னு போறேன், இந்த பாஸ்டருக்கு வெளிப்பாடு இல்ல, அன்னைக்கு இருந்த இன்னைக்கு இல்ல வெளிப்பாடு இல்ல, பிள்ளை செத்தது பாஸ்டருக்கு என்ன இல்ல தெரியல. எலிசா சொல்றான், ஏன் ஆண்டவர் என்ன மறைச்சாரோன்னு. அப்புறம் எலிசா ஓடி போனோடனே அவளையும் தள்ளிட்டுன்னு ஓடி வரா. லே கலட்டு மனுஷா, நான் உன்கிட்ட புத்திர பாக்கியம் கேட்டேன்னா இல்லை, நீ அபத்தம் சொல்லாதுன்னு சொன்ன, பிள்ளைய தந்துட்டு இத்தனை வயசுல நீ என்ன பிள்ளைய கொண்டு போட்டேன்னு. எழும்பி வந்தான், தடியை வச்சான், 3 முகம் குப்புற விழுந்தான், நறு நறு நறுன்னு சுத்துறான். சுத்துறது என்ன தூக்கி சுத்தி இருப்பான் இல்லைங்க பார்ப்போம். இது நமக்குள்ள பேசியது. அந்த இதை சுத்தி சுத்தி வந்தானா, அது பஸ்ஸன் எடுத்த ஒன்று வாசிங்க பார்ப்போம், நல்ல தமாசா இருக்கும். அவர் எழுந்து அறை வீட்டில் எங்கும் அங்கும் உலாவி, இங்கும் அங்கு இந்த குட்டி போட்ட பூனையை போல அங்கும் இங்கும் அங்கும் இங்கும் அங்கும் இங்கும். இந்த லவ் பண்ணிய குட்டியா தெரியுமா? லவ் பண்ணிய குட்டியா உங்களை சொல்லல மக்கா, லவ் பண்ணிய குட்டியா தெரியுமா? இல்லை பயலுள்ள தெரியுமா? எப்போ பயலுள்ள உறக்கம் வராது, குட்டிகளுக்கு உறக்கம் வராது. ராத்திரி பூரா போனையும் கையில வச்சு நம்ம லவ் பண்ணி பார்த்தா தானே தெரியும் இல்லையா, அழகு எங்க தெரியும். அப்போ நான் பார்த்திருக்கேன் சொல்லி அங்கே எங்கும் குட்டி போட்ட பூனையை போல. ஐயோ, அப்போ ராத்திரி 2 மணி 3 மணி 2 மணி 3 மணி 4 மணி விடிய விடிஞ்ச பிறகு வீட்டை உள்ள சொல்லுவேன், அம்மா எனக்கு தலைவலியா இருக்கு, ஐயோ போ பிள்ளைக்கு தலைவலி, எண்ணெயை போடுங்க, அந்த டைகர் பாம்பை போடுங்க, இனி அந்த இது போடுங்க, விக்ஸை போடுங்க, பிள்ளைக்கு தலைவலி வேற. ஆமென். இதே மாதிரி குட்டி போட்ட பூனையை போல ஓடுறான், அங்கேயும் இங்கேயும் சுத்திட்டு பிள்ளைக்கு மேல குப்பர விழுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. பிள்ளை தும்மிட்டு என்னது எழும்பிச்சு. ஆமென். அப்ப பாருங்க, இந்த எலிசாவுடைய எலிசாவை உபசரிச்சு எலிசாவுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிச்சதுனால செத்து போன பிள்ளை உயிரோடு எழும்பிச்சு. இன்னொரு சம்பவம் தெரியுமா? எலிசா சொல்றான், புரியுதில்ல, கதை புரிஞ்சதில்ல. எலிசா சொல்றான், ஸ்திரியே உனக்கு சொத்து இதெல்லாம் விட்டுட்டு கிளம்பிடு, 7 வருஷம் பஞ்சம் வருதுன்னு. நம்மளா இருந்த என்ன சொல்லுவோம், வா 7 வருஷம் வரப்போதா, சும்மா இருப்பா, எங்கெங்கிலும் ஒரு நீரோடையில தண்ணி கிடைச்சாமலா இருக்கும், எங்கெங்கிலும் நமக்கு பைசா இருக்குது பேங்க்ல, எங்கெங்கிலும் அரிய கிரிய சப்ப சவுர தின்னாம முடியாமல இருக்கும். நம்ம இடத்த விட்டு போவோமா? ஆனா அந்த ஸ்திரீ அப்படி இல்லை, கர்த்தருடைய வார்த்தைக்கு பயப்பட்டா,
கர்த்தருடைய வார்த்தையை நம்பினாள், கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசம் வைத்தால் புறப்பட்டு போனாள். இந்த புறப்பட்டு போனது வரைக்கும் ஒரு பார்ட்டா வச்சிருங்க, நான் தெளிவா சொல்லிதாரேன், ஒரு பார்ட்டா வச்சிருங்க. இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம்னு நினைச்சிருங்க. ஆமென். இப்ப இருக்கிற நம்ம ரகசிய வருக முடிஞ்சோன்னு உபத்திரவ காலம் வரப்போகுது. உபத்திரவ காலம் 7 வருஷம் உபத்திரவ காலம் வரப்போகுது. இந்த உபத்திரவ காலத்தில் நீயும் நானும் தப்பித்து கொள்ள வேண்டுமானால் எலிசாவின் வார்த்தையை ஸ்திரீ விசுவாசித்தது போல கர்த்தர் நின்று கொண்டு சொல்லுகிற வார்த்தையை விசுவாசித்தால் நமக்கு நலனாயிருக்கும். அது நம்முடைய நாசிக்கு ஆரோக்கியமா இருக்கும். இந்த ஸ்திரீ 7 வருஷம் போனா இந்த உபத்திரவ காலத்தில் ரட்சிக்கப்பதற்காக, தன்னை பாதுகாத்துக் கொள்வதற்காக இன்னொரு தேசத்திற்கு போனால் 7 வருஷம் முடிஞ்சு திரும்ப வாரா. திரும்ப வந்த இந்த மனுஷி ராஜாவை பார்க்க போறா. நிலங்களை இன்னொருத்தன் எடுத்துட்டான், வருமானங்கள் ஒண்ணும் இல்லை, ராஜாவை பார்க்க போறான். அந்த சேமத்தில் கேயாசி எலிசாவுடைய அற்புதங்களை அடையாளங்களையும், ஒரு பிள்ளை செத்தது பிறந்தது இந்த ஸ்திரியை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறான். இதுதான் 8வது அதிகாரம் 1 வாசிக்க கேட்போம். எலிசா தான் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகி ஸ்திரியை நோக்கி, நீ உன் வீட்டாரோடு கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆகிலும் சஞ்சரி, கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார், அது 7 வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லி இருந்தார். அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் 7 வருஷம் சஞ்சரித்தாள். 7 வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்பி வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடப்படி போனாள். பாருங்க, அந்த சமயத்தில் தான், அந்த நேரத்தில் ராஜா தேவனுடைய மனுஷனின் வேலைக்காரனாயிருந்த கேயாசுடனே பேசி, எலிசா செய்த அதிசயங்களை எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல்லென்றான். செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவித்திருக்கிற போது, இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டார். அப்பொழுது கேயாசி, ராஜாவாகிய என் ஆண்டவனே, இவள்தான் அந்த ஸ்திரீ, எலிசா உயிர்ப்பித்த இவருடைய குமாரன் இவன்தான் என்றான். ராஜா அந்த ஸ்திரீயை கேட்டதற்கு அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள். அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும், அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலில் வருமான அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான். பாருங்க, ஒரு 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 அதிகாரிய தனிமையா நியமிச்சு 7 வருஷத்து உண்டான வருமானம் அத்தனையும், அதே போல அந்த விட்டு சென்ற வீடு நிலத்தை எல்லாம் திரும்ப கொடு என்று சொன்னார். இப்ப புரிஞ்சுலுங்க, 7 வருஷ உபத்திரவ காலத்துல நீயும் நானும் அகப்படாமல் இருக்க இந்த ரகசிய வருகையில நம்ம போக வேண்டும். அதற்காக கர்த்தர் எச்சரிக்கிற வார்த்தை, நோவா காலத்துல என்ன நடந்ததோ அது இந்த காலத்துல நடக்கும். நோவா காலத்துல என்ன நடக்குதோ அது இந்த காலத்துல நடக்கும். பெண் கொண்டு பெண் கொடுத்து உட்கார்ந்து விளையாடி குடிச்சு வெறிச்சு களியாட்டம் ஆடி கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் வலது கைக்கும் இடது கைக்கும் வித்தியாசம் தெரியாத இந்த ஜனங்களை போல வாழ்வார்கள் என்று கர்த்தராகிய தேவன் அன்று சொன்ன வார்த்தை இன்று நடந்து கொண்டிருக்கிறது. இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் நீயும் நானும் அகப்படாமல் இருப்பதற்காக அதற்கு பின்னால் வைத்திருக்கிற இந்த இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, வார்த்தையை விசுவாசித்த ஜனங்களுக்காக அக்கினியும் கல்மழையும் வந்து அழித்த பிறகு இந்த ஆகாரத்தை பிள்ளைகள் சாப்பிடுவதற்காக கதிர் வராத தாளையும் இந்த சோளத்தையும் வைத்து பாதுகாத்தது போல இந்த ஸ்திரீக்கு 7 வருஷம் பஞ்ச காலம் தாண்டி வந்த பிறகு ராஜாவினால் இந்த ஆசீர்வாதத்தை பெற்றது போல ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் இந்த ரகசிய வருகை முடிந்தது. 7 வருஷம் தாண்டி உனக்கும் எனக்கும் பஞ்ச காலம் தாண்டி இந்த 7 வருஷம் உபத்திரவ காலம் தாண்டி உனக்கும் எனக்கும் வைத்திருக்கிற 1000 வருஷ அரசாட்சியில ஆண்டவரோடு அரசாட்சி செய்வதற்காக, ஆண்டவரோடு நம்ம உறவாடுவதற்காக,
ஆண்டவரோடு பேசுவதற்காக ஒரு நல்ல நல்ல ஸ்தானத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நல்ல ஒரு அன்பை வைத்திருக்கிறார். நல்ல ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார். இந்த 7 வருஷ உபத்திரவ காலத்தில் அகப்படாமல் இந்த ரகசிய வருகையிலே நீயும் நானும் எடுபட்டு போவதற்காக நோவா காலத்தில் நடக்கிறது போல இந்த பொல்லாத சிந்தனையோ பொல்லாத யோசனையோ ஓரின சேர்க்கையும் விபச்சாரங்களும் களியாட்டங்களும் பொல்லாப்புகளும் விக்கிரக ஆராதனைகளும் நடந்து கொண்டிருக்கிற இந்த கீழ்ப்படிதில்லாத நடந்து கொண்டிருக்கிற அன்பு தணிந்து போகும் என்கிற இந்த இடத்திலே வந்திருக்கிறோம். இந்த உலகத்தில் அன்பில்ல, சகோதரர்களுக்கு அன்பில்ல, தாய்க்கும் பிள்ளைகளுக்கும் அன்பில்ல, புருஷனுக்கும் மனைவிக்கும் அன்பில்ல, உலகத்தார்ல உற்றாருக்கு உறவினருக்கு அன்பில்ல. இனி பாடகசாலையில போன ஆசிரியர்களோடு பிள்ளைகளுக்கு அன்பில்ல. அன்பு தணிந்து போகிறது. எங்கு பார்த்தாலும் சண்டை, எங்கு பார்த்தாலும் யுத்தங்கள், எங்கு பார்த்தாலும் கொலைவரிகள், எங்கு பார்த்தாலும் திருடுகள், எங்கு பார்த்தாலும் விக்கிரக ஆராதனைகள், தேவனுக்கு பிரியமில்லாத சாபங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. இதன் அடையாளம் நோவா காலத்தில் நடந்தது போல தேவகுமாரன் வருகிற இந்த நாளிலும் நடந்து கொண்டிருக்கிறது. என் ஜனமே மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். இதோ கர்த்தருடைய வருகை சீக்கிரம், கர்த்தருடைய வருகை சீக்கிரம், கர்த்தருடைய வருகை சீக்கிரம். கோடாரியானது கழுத்தருகே வைக்கப்பட்டிருக்கிறது, வேறருகே வைக்கப்பட்டிருக்கிறது. நிச்சயமாக நாம் வெட்டுண்ட அக்கினியிலே போய் விழுந்து விடாமல், நம்ம உபத்திரவ காலத்தில் அகப்பட்டு பாதாளத்தில் அகப்பட்டு விடாமல் இருக்க ஆண்டவராகிய தேவன் 2000 வருஷத்திற்கு முன்னாலேயே நமக்காக ஜீவ பலியாய் தந்தார். நமக்காக இரத்தம் சிந்தினார். நமக்காக சரீரம் கிழிக்கப்பட்டது, நமக்காக முள்முடி சூட்டப்பட்டது, நமக்காக வேர்வையாக இரத்தம் சிந்தப்பட்டது. அந்த இரத்தத்தினால் புதிய உடன்படிக்கையை நமக்கு தந்து இந்த புதிய காலத்திலே, இந்த புதிய பட்டும் காலத்திலே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தந்து உன்னை என்னை நடத்தி கொண்டிருக்கிறார். என் ஜனம் மனம் திரும்புங்கள் என்று கர்த்தர் பிரத்யட்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார், பிரத்யட்சமாக சொல்லிக் கொண்டிருக்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற உனக்கு இந்த ஜீவன் உண்டு, இந்த ஜீவன் உண்டு. விசுவாசிக்காதவர்களுக்கு ஜீவன் இல்லை. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிக்கிற என் ஜனங்களே, என் ஜனங்களே, என் வார்த்தைக்கு கீழ்ப்படியுங்கள், என் வார்த்தைக்கு செவி கொடுங்கள். கர்த்தர் உன் பட்சத்தில் இருந்து உன்னை பலப்படுத்துகிற தேவன். எலிசாவின் வார்த்தையை விசுவாசித்து அந்த ஸ்திரீயை 7 வருஷம் தாண்டி 1000 வருஷம் அரசாட்சியிலே அரசாஞ்சுகிறது போல அவளுக்கு உண்டான நிலத்தையும் அவளுக்கு உண்டான வருமானங்களையும் கொடுத்தது போல ஆண்டவராகிய தேவன் உனக்கும் எனக்கும் 1000 வருஷம் அரசாட்சியை வைத்திருக்கிறார். 1000 வருஷம் நன்மையினால் முடிசூட்டப்பட்டு நன்மையினால் மகத்துவம் அடையக்கூடிய உன்னதமான மகத்துவத்துக்குள்ளே பிரவேசிப்பதற்காக உன்னையும் என்னை ஆயத்தப்படுத்துகிறார். நோவா பிரசங்கித்தது போல பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள். இதோ வெள்ளப்பிரளயம் வருகிறது, வெள்ளப்பிரளயம் வருகிறது. மனம் திரும்பு என்று நோவா பிரசங்கித்தார். அவனுடைய வார்த்தையை கேட்டவர்கள் யார்? அவனுடைய வார்த்தையை விசுவாசித்தவர்கள் யார்? அவனை பரிகாசம் அடித்தார்கள், ஏளனம் செய்தார்கள், அவனை நக்கல் பண்ணினார்கள், அவனை பைத்தியம் என்றார்கள், குடிகாரன் என்றார்கள், அவனை பித்தலாட்டம் என்று சொன்னார்கள். அவனோ எதையும் சாட்டை செய்யாமல் ஜனமே மனம் திரும்பு, இதோ கர்த்தர் வெள்ளப்பிரளயம் உண்டு பண்ணுவார், வெள்ளப்பிரளயம் உண்டு பண்ணுவார் என்று அவன் பிரசங்கித்துக் கொண்டிருந்தார். ஆண்டவருடைய வார்த்தையின்படி பேழையை உண்டு பண்ணினார். அந்த பேழைக்குள்ளே பிரவேசிப்பதற்கு எவ்வளவோ தரம் முயற்சித்தார், எவ்வளவோ தரம் பேசினார், சொன்னார். யாருமே மனம் திரும்பவில்லை. ஆண்டவருடைய பேழைக்குள்ளே, அந்த 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நீயும் நானும் பிரவேசிக்க வேண்டுமானால் மனம் திரும்ப வேண்டும், மனம் திரும்ப வேண்டும். நிச்சயமாக அக்கினி மழை பெற போகிறது, அக்கினியும் கல்மழையும் பெய்ய போகிறது. நிச்சயமாக இந்த தேசம் பூரா அழிவுக்குள்ளே போக போகிறது, இரத்த காடாய் மாற போகிறது. இந்த தேசம் பூரா நிச்சயமாகவே 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 அக்கினியால் சுட்டரிக்க போகிறார், அக்கினியால் சுட்டரிக்க போகிறார். வானமும் பூமியும் வெந்து உருக போகிறது. அதில் ஒருவரும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது, ஒருவனும் தப்பித்துக் கொள்ள முடியாது. கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசித்து பேழைக்குள்ளே அவனும் அவனுடைய குடும்பத்தாரும் பேழைக்குள்ளே பிரவேசித்தது போல நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் விசுவாசித்து கர்த்தருடைய பேழையாகிய 1000 வருஷ அரசாட்சிக்குள்ளே நுழைந்தால்
ஜீவன் உண்டு, இல்லாவிட்டால் ஜீவன் இல்லை. என்னை கேட்கிற தேவ பிள்ளையே, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். கர்த்தருடைய வருகை அது சீக்கிரம் என்று ஆண்டவராகிய தேவன் இன்று நம்ம மத்தியில் நின்று பறைசாற்றி கொண்டிருக்கிறார். எலிசாவுடைய வார்த்தையை விசுவாசித்தது போல உங்களுடைய ஊழியக்காரன் சொல்லுகிற ஒவ்வொரு வார்த்தையும் விசுவாசித்து ரகசிய வருகையிலே எதிர்கொண்டு போவதற்கு, மணவாளனுக்கு எதிர்கொண்டு போவதற்கு ஒரு மணவாட்டியாக தேவனுடைய அலங்காரமாகிய பரிசுத்த அலங்காரத்தோடு நீயும் நானும் காத்திருப்போமானால் நிச்சயமாகவே பாதுகாத்துக் கொள்ளப்படும் என்று ஆண்டவராகிய தேவன் உங்களை பார்த்து பேசுகிறார். என் ஜனமே, மனம் திரும்ப,